Daily. Taste the Daily. அடிதடியில் ஈடுபட்டதாக கூறி ஆசிரியர்களுடன் சேர்ந்து சக மாணவர்களின் பெற்றோரும் கண்டிக்க மாணவன் மன உளைச்சலில் உயிரை மாய்த்து கொண்டதால் அவரது பெற்றோர் மீளாத துன்பத்திற்கு ஆளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் ஜோஷ்வா. இவனது தந்தை கடந்த 2 வருடங்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் தாய் கலாவதி தனியார் நிறுவனத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு மகளையும் மகனையும் காப்பாற்றி வந்துள்ளார். கலாவதியின் மகன் படிக்கும் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் தகராறில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோரை பள்ளிக்கு வர ஆசிரியர்கள் கூறியதை அடுத்து சில பெற்றோர்கள் வந்தனர். ஜோஷ்வாவின் தாய் கலாவதி வேலைக்கு சென்றதால் பள்ளிக்கு வர முடியவில்லை. இந்நிலையில் பள்ளிக்கு வந்த சக மாணவர்களின் பெற்றோர் ஜோஷ்வாவை கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. உன்னால் தான் தங்கள் பிள்ளைகளும் சண்டை போடுகின்றனர் என திட்டி தீர்த்ததாக தெரிகிறது. டிசியை கொடுத்து பள்ளியை விட்டு அனுப்பி விடுவதாக ஆசிரியரும் மிரட்ட மாணவன் அழுது கொண்டே பையை எடுத்துக்கொண்டு சக மாணவர்களிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இரவு 9 மணிக்கு பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த தாய் கலாவதிக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. கதவை வெகு நேரமாக தட்டியும் திறக்காததால் அக்கம் பக்கத்தினரை அழைத்து வீட்டின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது மகன் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. பெற்ற மகனை தூக்கில் சடலமாக தொங்கியதைக் கண்டு தாய் கலங்கி போனார். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றியதுடன் சிறுவனின் பள்ளி பையில் கடிதம் ஒன்றையும் கைப்பற்றினர். தான் செய்யாத தவறுக்கு ஆசிரியர் தண்டித்து விட்டதாகவும் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் எனவும் சிறுவன் கைப்பட எழுதி வைத்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிறுவன் எழுதி வைத்த கடிதத்தை போலீசார் தங்களிடம் காண்பிக்க மறுப்பதாக தாய் கலாவதி குற்றம் சாட்டினார். பேகை கிளாஸ்ல எடுத்துட்டு அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்டுங்க சக மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரி என்ன சார் டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை அழுதுகிட்டே வந்திருக்கு. என் பொண்ணு ரொம்ப தைரியமானது. அவங்க அப்பா இப்போதான் இறந்து 2.5 வருஷம் ஆகுது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, படிச்சு உங்களை தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். ஆனா என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்கூல்ல நான் நைட்டு வேலையை விட்டு வரும்போது என் பிள்ளை தூக்கில தொங்குறான் சார். சிறுவன் ஜோஷ்வா வேறொரு மாணவனை அடித்ததாகவும் அதனால் அடிவாங்கிய மாணவனின் பெற்றோர் அவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாகவும் கூறி ஜோஷ்வாவை அழைத்து வீட்டிற்கு செல்லுமாறு பள்ளியின் ஆசிரியர் செல்போனில் தன்னிடம் தெரிவித்ததாக தாய் கலாவதி கூறினார். 3 பீரியட் வரை தலைமை ஆசிரியர் அறையிலேயே தனது மகனை உட்கார வைத்து என்ன செய்தார்களோ தெரியவில்லை எனவும் அவர் குமுறினார். ஸ்கூல்ல இருந்து அவருடைய கிளாஸ் சார் கார்த்திகேயன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி உங்க பையனை உடனடியே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இங்க இது ஒரு பையனை அடிச்சிட்டான், அந்த பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்றாங்க, உங்க பையனை உடனடியா கூட்டிட்டு போங்கன்னாங்க. என்னால உடனடியா வர முடியாது, அதனால தயவுசெய்து பையனை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் பாக்குறேன் சார், அது வரைக்கும் பையனை ஸ்கூல்லே இருக்கட்டும், நீங்க அப்படியே அவன் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட சம்பந்தப்பட்ட பேரண்ட் கார்டில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என் பையனை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஸ்கூல்லே இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூட படித்த பள்ளி மாணவர்கள் சொன்னது, அது ஜோஷ்வாவை 12 மணி வரையும் ஸ்கூல்லேயே 3 பீரியட் வரைக்கும் ஹெச்எம் ரூம்லேயே உட்கார வச்சுருந்தாங்க. அவனை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பள்ளியை விட்டு சிறுவன் கிளம்பிய போது ஆசிரியர்கள் ஏன் தேடவில்லை எனவும் தங்கள் பிள்ளைக்கு நடந்தவாறு வேறொரு மாணவனுக்கு நடக்கக்கூடாது என்றும் உறவினர் காமாட்சி என்ற பெண் ஆதங்கத்தை கொட்டினார். 3 பீரியட் அவனை ஹெச்எம் ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அட்டனன்ஸ் போடுவாங்களாம். அட்டனன்ஸ் போடும்போது 12 மணிக்கு மேலே போட்டிருப்பாங்க. மத்தியான பீரியடு போடும்போது அந்த பையனை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, காலையில் அடுத்த பையனை அடித்தாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, பையனை காணலைன்னு ஏன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலை?
உங்கள் பையன் எங்கள் ஸ்கூலை விட்டு போயிட்டான், நாங்கள் இதுக்கப்புறம் பொறுப்பு இல்லைன்னு ஏன் அதே சார் சொல்லலை? Taste the Daily.